பலிபீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. பலிபீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. செந்நீர் சிந்திய இடமிதுவே, சீரருள் பெற்ற இடமிதுவே. செந்நீர் சிந்திய இடமிதுவே, சீரருள் பெற்ற இடமிதுவே. அதை நினைத்து கூடிடுவோம், புது பலியை படைத்திடுவோம். பலிபீடம் வருகுருவோம், புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். இதுவே நமக்கு தகுந்த காலமாக இருக்கிறது. இந்த காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம், இறைவனோடு பயணம் செய்கிற ஒரு காலம், இறைவனோடு ஆசிரை பெறுகிற ஒரு காலம். மனிதனாய் பிறந்த நாம் புனிதனாக வாழ இருக்கிற காலம் இந்த தவ காலம். ஆகவே நம்பிக்கை நிறைந்த மக்களாய் இந்த தவ காலத்திலே முதல் நாளிலே நாம் பயணம் செய்ய இருக்கிறோம். இது முதல் நாள், இது முதல் காலை பொழுது நமக்கு நிறைய ஆசிரை. வர இருக்கிற நாட்கள் முழுதும் நாம் மனிதனாக அல்ல, நல்ல புனிதனாக வாழ வரம் வேண்டி நாம் ஜெபிப்போம். மேலுமாக இன்று திருப்பலிலே எமிதிஷா தன்னுடைய 4வது பிறந்த நாளுக்கு நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார். மேலுமாக இந்த திருப்பலிலே ஜோனா உடலுள்ள சுகம் வேண்டியும், மேலுமாக இந்த திருப்பலிலே ரஃபேல், கிரகோரி, இல்சன், மார்கரெட் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலம் அருளின் காலம். இந்த தவ காலம் இறைவனோடு பயணம் செய்கிற ஒரு காலம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இது இந்த நாள் நமக்கு தருகிற, நாம் வாழ அழைக்கிற தவ முயற்சிகள், நோன்பு, இறை வேண்டலில் நாம் அதிகமாக ஈடுபடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து நாம் இந்த திருப்பலிலே பக்தியோடு வேண்டுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். ஆதலால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனின் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோயில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தையும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தன் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே இளையின் மேல் இரக்கம் வையும். அனுதவித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பழி போலாகும். தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மலை போல். என் தீவினையை மறவாதன் மனது என்றும். உன் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீ விரும்புகின்றேன். என் ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையா
பரிவெண்மைக்கு உயர்வாக புனிதமாவே தயை செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி தயை செய்வாய் நாதா. என் பாவங்களை நீக்கி கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, உயிருள்ள இறை வார்த்தைகள் 6-2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடம் பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என்று அவரோடு இணைந்து உழைக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் பந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் பந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயின் பந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெயை தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியும். நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்வது போல இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது நமக்கு உரிய ஒரு தகுந்த காலமாக இருக்கிறது. இது நம்மை தூய்மைப்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது. இறைவனோடு மீண்டுமான ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு காலமாகவும் இது இருக்கிறது. நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு, ஒரு புதிய சிந்தனையோடு, ஒரு புதிய எண்ணத்தோடு பழைய மனிதர்களுடைய வாழ்க்கையை களைந்து விட்டு ஒரு புது மனிதனாக ஒரு உன்னதமான ஒரு வாழ்வை இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இது ஒரு காலம். ஆண்டவரோடு பயணிக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். அதனுடைய தொடக்க நாளிலே நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க என்ற திருப்பலிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது எப்படி தகுந்த காலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, முன்னுரையில் ஏற்கனவே சொல்லுது போல இது அருளின் காலமாக, ஆசீரின் காலமாக, இறைவனோடு பயணிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அதுதான் தவ காலம். அதுதான் இன்று நாம் காலையில் இந்த திருப்பலியில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற காலம், தவ காலம். ஒரு மனமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிற காலம். ஒரு மனிதனாக இருந்து ஒரு புனிதனான ஒரு நிலைக்கு வாழுகிற ஒரு காலம். நல்ல ஒரு சிந்தனை, நல்ல எண்ணம், செயல், இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இறைவனோடு இணைந்திருக்கிற ஒரு காலம் இந்த தவ காலம். இந்த தவ காலம் ஆசீரின் காலமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு செய்தியாகவே இருக்கிறது. அவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இந்த தவ காலத்தின் முதல் நாள் என்ன நாள்? தவ காலத்தினுடைய முதல் நாள் என்ன நாள்? விபூதி புதன். இதை சாம்பல் புதன் என்றும் நாம் அழைக்கிறோம். இன்றைக்கு கொண்டாடுகிற இந்த நாள் நமக்கு தருகிற விவிலிய பின்னணி என்ன? இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தவ காலத்தின் முதல் நாள், இந்த திருநீற்று புதன், அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் இவ்வாறாக பிரித்து கொள்ளலாம். முதல் பகுதி இன்றைக்கு வரலாற்று பின்னணி, அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த திருநீற்று புதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆதி திருச்சபையில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திருமுழுக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிற பொழுது, புதிய கிறிஸ்தவனாக மாற இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் நுழைய இருக்கிற ஒவ்வொருவருமே தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள 40 நாட்களை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள,
தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள இது திருமுழுக்குக்கான ஒரு தயாரிப்பின் காலமாக ஆதி திருச்சபையில் பார்க்கப்பட்டது. அதாவது இந்த திருமுழுக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த 40 நாட்கள் ஒரு தயாரிப்பின் காலமாக உயிர்ப்பின் காலத்தை, அதாவது உயிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதமாக அதற்கான ஒரு தயாரிப்பாக 40 நாட்கள் இவர்கள் அனுசரித்திருக்கிறார்கள். அப்போ திருமுழுக்கு எப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாஸ்கா காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு நாளில் திருமுழுக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருமுழுக்குக்கான தயாரிப்பு, இந்த பாஸ்கா காலத்தின் தயாரிப்புக்காக 40 நாட்கள் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், உண்ணா நோம்பிருந்து இதை பின்பற்றியிருக்கிறார்கள். இது தயாரிப்பின் காலம். இரண்டாவது தரவு இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் ஆடம்பரமாக கொண்டாடிய ஒரே ஒரு பெருவிழா எதுவென்று பார்க்கிற பொழுது, இது என்ன விழாவை ஆடம்பரமாக கொண்டாடினார்கள்? உயிர்ப்பு பெருவிழாவை ஆடம்பரமாக கொண்டாடினார்கள். ஆகவே இந்த விழாவினுடைய தயாரிக்கிற ஒரு நீண்ட காலமாக இந்த 40 நாட்களை மக்கள் அனுசரித்திருக்கிறார்கள். ஆதி திருச்சபையில் பார்க்கிற பொழுது ஒரு நீண்ட காலமாக உயிர்ப்பின் காலத்திற்காக உயிர்ப்பின் ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிற விதமாக அதற்கென தயாரிக்கிற ஒரு காலம்தான் இன்று திருமுழுக்கு. அதாவது உயிர்ப்பினுடைய நாளை நினைவுபடுத்துகிற விதமாக ஆதி திருச்சபையில் இது பின்பற்றப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது மூன்றாவது தரவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது பாவ பரிகாரத்தின் காலமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவ பரிகாரம் என்பது உண்ணா நோம்பிருந்து உடைகளை கிழித்து கொண்டு சாம்பலை அணிந்து கொண்டு ஒரு தயாரிப்பின் காலத்திற்காக திருமுழுக்கை பெறுவதற்காக உயிர்ப்பின் பெருவிழாவை உன்னதமான நிலையில் கொண்டாடுவதற்காக தங்களை தயாரிக்கிற விதமாக எப்படி இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், நாம் விவிலிய பின்னணியில் பார்க்கிற பொழுது இவர்கள் சாக்கு உடை அணிந்து இந்த 40 நாட்களை அனுசரித்திருக்கிறார்கள். தவ முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தல் முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆமரி இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆதி திருச்சபையில் இந்த 40 நாட்களை எப்படி பின்பற்றியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, சாம்பலுடை அணிந்து நெற்றியில் சாம்பலை பூசிக்கொண்டு இவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வெளியே அடைத்து சென்று விடுவார்கள். இந்த பாவ பரிகாரம் செய்வதற்காக யாரெல்லாம் ஆலயத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் வருகிற பொழுது இந்த பாவ பரிகார பலியை நினைவு கூறுகிற விதமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புறமே இருக்கிற பாவ பரிகாரத்திற்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற, திருமுழுக்கை பெற இருக்கிற உயிர்ப்பின் மக்களாக இருப்பதற்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து மனம் மாற வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இவர்கள் வைக்கப்பட்டார்கள். இந்த 40 நாட்கள் கழித்து மீண்டுமாக அவர்கள் ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தூய்மை செய்யப்படுகிறார்கள் என்பதை ஆதி திருச்சபையில் அதிகமாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, ஆதி திருச்சபையில் பார்க்கிற பொழுது, அதாவது கிமு 900 ஆண்டுகளில், அதாவது இந்த சாம்பல் புதன், திருநீற்று புதன் இவ்வாறாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை முதலில் சாம்பல் புதன் என்றும் திருநீற்று புதன் என்றும் இவர்கள் இவ்வாறாக அழைக்கிறார்கள். ஆனால் அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது, கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் மறைவுக்கு பின் கிறிஸ்தவர்களால் இந்த தவக்காலம் உருவாக்கப்பட்டதல்ல, இந்த சாம்பல் புதன் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக இது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிற, ஏற்கனவே நினைவு கூறுகிற, பாவ பரிகார பலி செய்கிற ஒரு நிகழ்வாகவே இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சாம்பல் புதன், இந்த விபூதி புதன் இன்று நாம் அடைக்கிற பொழுது இன்றைக்கு அவை நமக்கு தருகிற செய்தி என்ன? சாம்பலை நாம் நெற்றியில் இடுகிறோம். இன்றைக்கு விபூதி புதனாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சாம்பல் எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது, அதாவது இந்த தவக்காலம் எதை இன்னுமாக அதிகமாக வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது, உயிர்ப்பு தினத்தின் முந்தைய, உயிர்ப்பு நாளின் முந்தைய நாட்களில் இருக்கிற வரை இந்த விழா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது 40 நாட்கள் நாம் இந்த தவ காலத்தை அனுசரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து
இன்றையிலிருந்து தொடங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழாக்கு முந்தைய நாள் நாம் 40 நாட்களை அனுசரிக்கிறோம். இந்த சாம்பல் புதன் எதனுடைய தொடக்கமாக இருக்கிறது என்றால், இந்த 40 நாட்களினுடைய தொடக்கமாக இருக்கிறது, உயிர்ப்பு காலத்திற்கான ஒரு தொடக்கமாக இருக்கிறது. ஆகவே நாம் பாவ பரிகார பலியை செய்கிற மக்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு புதிய ஒரு மனமாற்றத்தை அடைவதற்கான ஒரு நீண்ட தயாரிப்பாக இந்த 40 நாட்கள் திரு அவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் என்பது தவறுகளை நினைத்து மனம் வருந்துகிற காலம், பாவங்களிலிருந்து விடுபட்டு ஒரு புனிதனாக வாழ்கிற ஒரு காலம், கிறிஸ்துவோடு இணைந்து நாம் பயணம் செய்வதற்கான ஒரு காலம், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மையை இணைத்துக் கொள்கிற ஒரு காலம், ஆண்டவருடைய அருளை பெறுகிற ஒரு மிக சிறப்பான ஒரு காலம் என்பதை தவக்காலம் நமக்கு அனுதினமும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த தவக்காலம் என்பதை எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், எஸ்தர், தானியேல், யோபு ஆகிய நூல்களில் நாம் இவைகளை பார்க்கிற பொழுது 40 நாட்கள் தவத்தை குறித்த செய்திகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தவத்தை குறித்த செய்திகள், நோன்பை குறித்த செய்திகள், நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும், இந்த 40 நாட்கள் நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முழுக்க பழைய ஏற்பாட்டை பின்புலத்தை பார்க்கிற பொழுது, எஸ்தர், தானியேல், யோபு ஆகிய புத்தகங்களை நாம் படிக்கிற பொழுது இந்த தவ காலத்தினுடைய புரிதல் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய நெற்றியில் ஈடுபடுகிற இந்த சாம்பல் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், வெறுமையின் அடையாளத்தை இது வெளிப்படுத்துகிறது. ஒன்றுமில்லாத தன்மையை இந்த சாம்பல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மீண்டுமாக நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை இந்த சாம்பல் புதன், இந்த சாம்பல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், வெறுமையாக இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளமாக குருவானவர் நம்முடைய நெத்தியிலே இந்த சாம்பலை இடுகின்றார். இந்த நெற்றி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஏன் நெற்றியில் இந்த சாம்பலை இடுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த நெற்றி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், முழுமையை வெளிப்படுத்துகிறது, நிறைவை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் குருவானவர் அதாவது சாம்பலை எடுத்து, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதனுடைய முழுமையின் பொருளை, ஒன்றுமில்லாத தன்மையை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய நெற்றியில் அது ஈடுபடுகிறது. இதுதான் சாம்பல் புதனை குறித்த செய்திகள். நம்ம இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிற இந்த தவ காலத்தினுடைய முதல் நாள் நமக்கு தருகிற செய்தி என்ன? இந்த தவக்காலம் பாவ பரிகார காலம், இந்த தவக்காலம் ஆசிரியரின் காலம், இந்த தவக்கால மனமாற்றத்தின் காலம். ஆகவே மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். இந்த தவக்காலம் ஒரு ஆசிரியரின் காலமாக, இறைவனோடு இணைந்து பயணிக்கிற ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற செய்தி என்ன? இந்த 40 நாட்களில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பயணம் செய்ய இருக்கிறோம்? பழைய குருடி கதவை திரடி என்பது போல நாம் மீண்டுமான பாவ வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோமா? இந்த 40 நாட்கள் ஒரு அருளின் காலமாக இருக்கிறது, ஆசிரியரின் காலமாக இருக்கிறது, நம்மையே உணர்த்துகிற, நம்மை பற்றி ஆய்ந்து சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் நற்செய்தியை சற்று சிந்திக்கிற பொழுது 3 விதமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு இந்த தவக்காலத்தினுடைய முதல் செய்தி தர்மம் செய்தல். இந்த தவ காலத்திலே 2வது செய்தியாக இறைவேண்டல், 3வது செய்தியாக நோன்பு இருத்தல். இது 3 ஒரு மனிதனுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள, ஒரு மனிதனுடைய ஆன்மா, ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒரு புனிதத்தை நோக்கி நடைபெற வேண்டும் என்றால் இது 3ம் அவசியம் என்பதை இன்றைக்கு ரத்தின சுருக்கமாக இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த முதல் சிந்தனைக்கு நாம் கடந்து செல்வோம். தர்மம் செய்வது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது தம்பட்டம் அடிக்காதீர்கள். நீங்கள் செய்கிற தர்மத்தை குறித்து நீங்கள் தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்களை பற்றி புகழ்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் வெளிவேடக்காரரை போல நீங்கள் இருக்காதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். நீங்கள் செய்கிற தர்மம் உங்களுடைய வழக்கை செய்கிறது என்றால் உங்களுடைய இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும்.
ஏனென்றால் மறைவாய் இருக்கிற உங்களுடைய விண்ணக தந்தை அதற்கு ஆசி கூறுகிறார். மறைவாய் இருக்கிற விண்ணக தந்தை அதை நிறைவாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை இன்றைக்கு உங்களுடைய தர்ம செயல்களை எதிர்பார்க்கிறார். நாம் இன்னும் அதிகமாக சற்று சிந்திக்கிற பொழுது நாம் தர்மம் செய்வதால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை விவிலிய பின்னணி நமக்கு அழகாய் குறித்து காட்டப்படுகிறது. சீராக் ஞான நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 10 நாம் வாசிக்கிற பொழுது தர்மம் செய்வதால் நாம் உன்னத இறைவனின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். நாம் தர்மம் செய்வதால் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம் என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது சீராக்கின் ஞான நூல். நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது ஏதோ உங்களுக்கென நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது தோபித்து புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 10 நாம் வாசிக்கிற பொழுது நாம் தர்மம் செய்வதால் ஒருவரை சாவின் பிடியிலிருந்து தனதாக்குகிறது. நாம் தர்மம் செய்வதால், பிறருக்கு உதவி செய்வதால், பிறருடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதால் நாம் சாவின் பிடியிலிருந்து விடுபடுகிறோம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது நீதிமொழிகள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 17 நாம் வாசிக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்பவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்பவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்கிறார். நம்ம இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இந்த தவ காலத்தின் முதல் செய்தியாக நம்முடைய தர்ம செயல்களை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால், நாம் உன்னத கடவுளின் பிள்ளையாக உன்னத கடவுளின் கொடையை நாம் பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தர்மம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நற்செய்தி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்வது உங்களுடைய இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறருக்கு தெரியாமல் இருக்கட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் தம்பட்டம் அடிக்காமல் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் அவர்கள் ஏறெடுக்கிற வகையில் நீங்கள் மனம் கோமாமல் முகவாட்டத்திலேயோ நீங்கள் செய்யாதீர்கள். முகமலர்ச்சியோடு கொடுங்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளின் அன்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். இன்று நீங்கள் தர்மத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தர்மத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக பார்க்கிற பொழுது இறைவேண்டல் அல்லது ஜெபம். இந்த தவ காலத்தின் இரண்டாவது உன்னத கொடையாக பார்க்கப்படுவது ஜெபம். இந்த ஜெபம் என்று சொல்கிற பொழுது நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்பதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார். இன்றைக்கு நற்செய்தி, நீங்கள் ஜெபிப்பதில் வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். நீங்கள் ஜெபிப்பதில் வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். மாறாக இந்த ஜெபம் என்பது இறைவனோடு பேசுவது. இந்த ஜெபம் என்பது இறைவனோடு உறவாடுவது. இந்த ஜெபம் என்பது கிறிஸ்துவுக்குள் மீண்டுமாக இணைவது. It's a mutual relationship between you and God. கடவுள் நம்மை படைத்த கடவுள், அவரோடு மீண்டுமாக உறவாடுவது ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது இந்த இறைவேண்டல் என்பது ஆண்டவரிடம் இறைவனிடம் மனம் திரும்புகிற ஒரு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறைவேண்டல் என்பது மனம் திரும்பி இறைவனிடம் திரும்புவது. அதை இரண்டாக பிரிக்கிறாங்க. அதை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று பொது ஜெபம், இன்னொன்று தனி ஜெபம். இந்த பொது ஜெபம் என்ன, தனி ஜெபம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜெபத்தை இறைவேண்டல் யார் யாரெல்லாம் செய்யலாம்? குருக்கள், அருள் சகோதரிகள், சகோதரர்கள், அரசர்கள் மட்டுமே இந்த இறைவேண்டல் செய்ய முடியுமா? அவங்க மட்டும் தான் இறைவேண்டல் செய்யணுமா? கிடையாது. இறைவேண்டலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். புதிய கிறிஸ்தவனாக உருவாக இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருமே இறைவேண்டல் செய்ய வேண்டும். அந்த இறைவேண்டலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது இந்த இறைவேண்டல் முதல் பகுதியாக பார்க்கிற பொழுது இந்த இறைவேண்டல் எப்படி இருக்கிறது என்றால் விண்ணப்பத்தை அளித்தல்.
அதாவது நம்முடைய தேவைகளை இறைவனிடம் முறையிடுவது. இரண்டாவது, இறைவனிடம் பரிந்து பேசுவது, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுவது, இது இறை வேண்டல். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது துன்புறுதல், கைவிடப்பட்ட நிலையில் நாம் புலம்பி அழுகுவதை குறிப்பிட்டு காட்டுகிறது. இந்த உலகம் என்னை கைவிட்டு விட்டது, இந்த உலகம் என்னை புறமே தள்ளிவிட்டது என்று நாம் அழுது ஜெபிக்கிற ஒரு இறைவேண்டலாக இருக்கிறது. நான்காவதாக பார்க்கிற பொழுது கடவுளுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் ஆற்றலையும் பெறுவது இறைவேண்டல். கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் பேரன்பையும் பெறுவதுதான் ஜெபம். இறுதியாக பார்க்கிற பொழுது இது பாவத்திற்கான மனம் நொந்து அழுவது. நம்முடைய இறைவேண்டல் பாவத்திற்காக மனம் நொந்து அழுவதை வெளிப்படுத்துகிறது. தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9-14 வரை பார்க்கிற பொழுது ஆதாம் ஏவாளுடைய பாவம், அவர்கள் எப்படி இறைவேண்டல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு அழகாக தெரியும். தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது தொடக்க நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 9-15 வரை பார்க்கிற பொழுது காயினுக்கும் கடவுளுக்கும் இடையே நடந்த உரையாடல். தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 33 பார்க்கிற பொழுது ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் கடவுளோடு மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை வெளிப்படுத்தி இதையெல்லாம் ஜெபமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இவை இறை வேண்டலாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இணை சட்டகம் அதிகாரம் 34 இறைவார்த்தை 10 பார்க்கிற பொழுது மோசே செய்த ஜெபம், மோசே எப்படி ஜெபித்திருக்கிறார் என்பதை அழகாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இந்த தவக்காலம் என்பது ஜெபிப்பின் காலம். இந்த ஜப காலம் என்பது நாம் இறை ஆசிரோடு இருக்க வேண்டும் என்றால் ஜபம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக, நீங்கள் இறை வேண்டல் செய்கிற பொழுது நீங்கள் தம்பட்டம் அடிக்காதீர்கள், பிறரை போல நீங்கள் இருக்காதீர்கள், வெளிவேடக்காரரை போல நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய விண்ணக கடவுளுக்கு மட்டும் தெரியட்டும். நீங்களுடைய தேவைகளை ஜெபிக்கிற பொழுது அது உங்களுடைய கடவுளுக்கு மட்டும் ஏற்புடையதாக இருக்கட்டும் என்பதை இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மூன்றாவது செய்தியாக பார்க்கிற பொழுது நோன்பை குறித்து மூன்றாவது செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிறர் பார்க்க வேண்டும் என நீங்கள் உங்களுடைய அரசியல்களை செய்யாதீர்கள். பிறர் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நோன்பு இருக்காதீர்கள். நீங்கள் நோன்பு இருப்பது உங்களுடைய கடவுளுக்கு மட்டும் தெரியட்டும். நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரிய தேவையில்லை, மாறாக உங்களுடைய கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்பதை இன்றைக்கு மூன்றாவது செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு, ஜபம் செய்வது, தர்மம் செய்வது, உதவி செய்வது, இதை எலை வெளிப்படுத்துகிறது என்றால் இறைவனோடு இணைவதை வெளிப்படுத்துகிறது. உடலையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்துகிறது. எது? நாம் நோன்பு இருக்கிற பொழுது. நாம் நோன்பு இருக்கிற பொழுது நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்தி ஒரு சீர்நிலைக்கு கொண்டு சென்று கடவுளோடு இணைவதற்கான ஒரு சக்தியாக இந்த நோன்பு என்பது நாம் அனுசரிக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நற்செய்தியோடு நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள், அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதனுக்கு தெரியாது, மாறாக கடவுளுக்கு தெரியும். இவைகளை செய்யும் பொழுது நிறை ஆசிர் கிடைக்கும். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, மாறாக நாம் கடவுள் பார்க்கிறார் என்பதற்காக நாம் இந்த நோன்புகளை, தவ முயற்சிகளை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 1-14 வரை 17 வரை பார்க்கிற பொழுது இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து ஜெபித்தார். 40 நாட்கள் தன்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் தந்தையினுடையோடு உறவாடுவதற்கான இந்த 40 நாட்கள் அவருக்கு அருளின் காலமாக இருந்தது. அதுபோல இன்றைக்கு நாம் இந்த 40 நாட்கள் நமக்கு அருளின் காலமாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணா நோன்பு இருந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருத்தூதர் பணி நாம் இதில் வாசிக்கிற பொழுது, ஞானத்திற்காக பவுல் பர்னபாவும் நோன்பிருந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஞானத்திற்காகவும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நோன்பிருந்து ஜெபித்திருக்கிறார்கள். யாரு? பவுலும் பர்னபாவும். அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது நெகேமியா நோன்பிருந்ததாக நமக்கு விவிலிய பின்னணி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நோன்பு என்பது நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் கட்டுப்படுத்தி ஒரு புனித நிலைக்கு இட்டு செல்வதுதான் இந்த நோன்பு. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி தருகிற செய்தி இதுதான்.
நீங்கள் பிறர் பார்க்க வேண்டும் என உங்களுடைய அரசியல்களை செய்யாதீர்கள். பிறர் உங்களை புகழ வேண்டும், உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த அரசியல்களை செய்யாதீர்கள். இந்த தவக்காலம் ஒரு ஆசிரியரின் காலமாக இருக்க வேண்டும் என்றால், அருளின் காலமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இவைகளை செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மனமாற்றத்தின் பாதையில், ஒரு மனமாற்றத்தின் காலத்தில் நம்மையே இட்டு செல்வதற்கான ஒரு புனிதமான ஒரு வாழ்வு வாழ இந்த தவக்காலம் நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறது. அன்புக்கிடையே சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிலிருந்து நாம் ஈடுபட்டு இந்த மனமாற்றத்தின் காலத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு குறித்து காட்டுகின்றார். இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இந்த தவ காலத்தில் நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் இவைகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்றால், பிறருக்கு உகந்தவையாக, கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கிற பொழுது அதுவே நல்ல ஒரு நாட்களாக, நல்ல ஒரு மனமாற்றமாக இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அமர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்தில் நாம் பலவிதமான முயற்சிகளை செய்கிறோம், நாம் தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம், நோன்பு இருக்கிறோம். ஆனால் அதைவிட சிறந்தது இவ்வையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலம் ஒரு ஆசிரியர் நிறைந்த ஒரு காலமாக, இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலமாக மாற வேண்டும் என்றால், உங்களுடைய பழைய வாழ்க்கையை கலைந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம் முன்னேறி பயணம் செல்ல வேண்டும். பழைய வாழ்க்கையில் நாம் தீமை செய்திருந்தோம் என்றால், இந்த புதிய வாழ்க்கையில் நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய இல்லத்தில் நாம் பிறர் மீது கோபப்பட்டு இருக்கிறோம், மனத்தாங்கள் இருக்கிறது என்றால், இதுவே தகுந்த காலம் என்பதை போல நாம் ஒருவரோடு ஒருவர் அன்புறவை வரப்படுத்திக் கொள்வோம். பகைமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பகைமையை விட்டுவிட்டு நாம் பிறரை அன்பு செய்கிற மக்களாய் வாழ்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மன்னிக்காமல் இருந்தோம் என்றால் பிறரை மன்னிக்கிற காலம்தான் இந்த தவ காலம். பிறரை கேவலமாக பேசுகிறோம் என்றால் அதிலிருந்து விடுபடுகிற காலம்தான் தவ காலம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உடைகளை கிழித்துக் கொள்ளவில்லை, உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொண்டு என்னிடம் திரும்புவார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக உங்களுடைய இதயத்தை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்திலிருந்து வருகிற அழுக்காறுகள், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் இவைகளிலிருந்து நீங்கள் கிழித்தெறிந்து நீங்கள் மீண்டுமான ஒரு புதிய வாழ்க்கையை வாழ இந்த தவக்காலம் நமக்கு அழைக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் ஆசிரியரின் காலமாக, இந்த தவக்காலம் ஒரு புனிதத்தின் காலமாக, இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இன்றைக்கு சொல்வது போல நீங்கள் தர்மத்தாலும் இறை வேண்டினாலும் நோன்பினாலும் ஒரு புதிய வாழ்க்கை வாழ, ஒரு புது மனிதனாய் வாழ நல்ல மனமாற்றத்தின் காலமாக அமைய தொடர்ந்து நாம் இந்த திருப்பலிலே பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலை மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன், பரிகாரங்களினால் மகிழ்கின்றேன். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். ஆதலால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறுநிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மண்ணுக்கே திரும்புவார் மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே மனிதனே நீ மண்ணாக
தவத்தின் அறிகுறியாய் திருநீறு அணிகின்றோம். தவத்தின் அறிகுறியாய் உடையை கிழித்தல்ல உள்ளத்தை கிழிப்போமே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே 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 மனிதனே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன். என்னையே விடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன். என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது உரம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது உரம் பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் வளர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் வளர்ந்திட உயிர் தருவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இன்பத்தை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இந்த கால தொடக்கமாக அமைமைபடி சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயலாலும் பிற அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று ஓம் திருமகனின் பாடுகளை யாருமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். எங்கள் தவ முயற்சியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்தோதோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதர நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஒரு இலக்கிற்காக, ஒரு லட்சியத்திற்காக ஒரு புதிய தொடக்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். நாம் அருளின் மக்களாக, மனமாற்றம் அடைகிற மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இது நம்மையே முழுமையாக இந்த அப்பரச காணிக்கல் வழியாகவே இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மை ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணற்ற உமக்கு உடைய பெரிய தகுந்தவணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றதிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவருமே துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இது மனமாற்றம், இது நம்பிக்கையில் அருளின் ஆசிரியின் காலத்தில் பயணம் செய்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் புனிதனாக வாழ அழைக்கிற கடவுள் இவர் ஒருவரே. இந்த தெய்வீக சமரின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடல் திரு ரத்தனமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே எனும் உம் திருவாக்கு அடியேனை தேற்றும், அடியேனை தேற்றும். ஆயிரம் சோதனை இனி சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதேயும் உம் திருவாக்கு அடியேனை தேற்றும், அடியேனை தேற்றும். இயேசுவே நீரே என் மீட்பர், நீரே என் வழி, நீரே உண்மை. உயிராயுள்ளவரே, உயிராயுள்ளவரே. இயேசுவே நீரே என் மீட்பர், நீரே என் வழி, உண்மை. உயிராயுள்ளவரே, உயிராயுள்ளவரே. இறைவா உம்மை நம்பியுள்ளேன், புது வலிமை பெறுவேன். கழுகு போல் பறப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன், சோர்வடைய மாட்டேன். இறைவா உம்மை நம்பியுள்ளேன், புது வலிமை பெறுவேன். கழுகு போல் பறப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன், சோர்வடைய மாட்டேன். இயேசுவே நீரே என் மீட்பர், நீரே என் வழி, நீரே உண்மை. உயிராயுள்ளவரே, உயிராயுள்ளவரே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தவ காலத்தை துவங்கி இருக்கிறோம் சாம்பல் புதனோடு. இன்றைய வழிபாடுகள் ஏற்கனவே முதல் திருப்பலியிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். 6 மணி திருப்பலி, அடுத்த திருப்பலி 11 மணிக்கும், அதுக்கு அடுத்த திருப்பலி மாலை 6 மணிக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை 5:30 மணிக்கு நற்கருணை ஆராதனையோடு வழிபாடு துவங்கும். 5:30 முதல் 6 மணி வரையிலும் ஆராதனை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலையிலே வழக்கம் போல் வழிபாடுகள் நடைபெறும். 6 மணிக்கு ஆராதனையும் 6:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் மாலை வழிபாடு, 5:30 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கு சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். இந்த தவ காலத்துக்குண்டான வழிபாட்டின் நிகழ்வுகள் அனைத்தும் ஆலயத்துக்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே பேனரில் போடப்பட்டிருக்கின்றன. நம் குடும்பம் மாத இதழிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தயவு கூர்ந்து அதை தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இதுபோல் அறிவிப்புகள் மீண்டும் மீண்டும் அறிவிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே வழிபாட்டு நிகழ்வுகள் உங்களுடைய கரங்களிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம் குடும்ப மாத இதழில் கொடுத்திருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாள் இன்று கடன் திருநாள். இன்றைக்கு ஒரு சந்தியும் சுத்தபோசம் இருக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே,
இந்த தவ காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய தவ முயற்சிகள் அனைத்தும் பிற நலம் சார்ந்தவையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தவ காலத்துடைய மைய சிந்தனை. நாம் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகள் அனைத்தும் பிறருக்கு உதவியாக செல்ல வேண்டும். அந்த எண்ணத்திலே ஒவ்வொரு பங்கிலும் நம்முடைய பங்கிலும் இந்த தவக்கால உண்டியல் என்று இறை மக்களுக்கு வழங்குவது உண்டு. அவர்கள் தம்முடைய தவ முயற்சிகளால் சேமித்து வைக்கிற பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக ஒவ்வொரு அன்பியத்தின் பொறுப்பாளர்களுக்கு நேற்று செய்தி அனுப்பியிருந்தேன். ஒரு அன்பியத்திலே எத்தனை தவக்கால உண்டியல்கள் தேவை என சொல்லி வெகு சில அன்பியங்கள் மட்டுமே பதிலளித்தார்கள். அந்த அன்பியங்களும் கூட வெகு சில எண்ணிக்கை மட்டுமே. ஒரு 30-40 குடும்பங்கள் இருக்கிறேன் என்றால் ஒரு 8 தவக்கால உண்டியல்கள். மற்றவங்க என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. தவக்கால முயற்சி தவக்காலத்தை வேறு விதமாக நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்களா தெரியல. ஆக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தவக்கால ஒருத்தன் முயற்சிகளால் வரக்கூடிய இந்த சிறிய பணத்தை அதை சேர்த்து வைத்து ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுப்பது தவக்காலத்திலே பிறருக்கு நாம் உதவி செய்ய முடியும் நோக்கம். ஆக இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க முயற்சிடுவோம். அப்போ தான் பெரிய முயற்சிகளை நாம் எடுக்க இயலும். எனவே உங்கள் அனைவருமே நான் விரும்பி கேட்டுக்கொள்வது இந்த தவக்கால உண்டியல் அதனுடைய நோக்கம் நம்முடைய பள்ளியில் நம்முடைய பங்கில் ஏழை எளிய மாணவருடைய கல்வி நிதிக்காக இந்த ஆண்டு எடுக்கும். அதை ஒரு கல்வி நிதியாக போட்டு வைக்கும். நிறைய பேர் ஜூன் ஜூலை மாதத்தில் கல்வி நிதிக்காக உதவி கேட்டு வருவதை பார்க்கிறோம். எனவே இந்த தவக்கால முயற்சி ஒரு மாணவனை படிப்பதற்குண்டான மாணவியை படிக்க வைப்பதற்குண்டான ஒரு முயற்சி. எனவே எல்லோருமே இந்த முயற்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவக்காலத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி ஒரு மாணவனுடைய வருங்காலத்தை நிர்ணயம் செய்கிறது. ஒரு மாணவனுடைய வருங்காலத்துக்கு அது உதவியாக இருக்கிறது. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் நேற்று பெயர்களை கொடுத்திருக்கிறீர்களோ அவர்கள் பங்கு அலுவலகத்தில் வந்து தவக்கால உண்டியல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தனிப்பட்ட விதமாக வாங்க வேண்டும் நினைக்கிறவர்கள் கூட நீங்கள் அங்கே பங்கு அலுவலகத்தை சென்று வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் எல்லோருமே வந்து வாங்கினால் அங்கே பெரிய கூட்டம் தான் இருக்கும். நீங்கள் மெதுவாக கூட வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் எல்லோருமே இந்த முயற்சியில் பங்கெடுத்து ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக இந்த ஒரு தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். மற்ற அறிவிப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் எங்கள் நோன்பு உமக்கு ஈர்ப்புடையவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தவ காலம் அருளின் காலமாகவும் மனமாற்றத்தின் காலமாக மாறிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. என்னாவி
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஜெபமாலை அணிய இருக்கிற மக்கள் யாரும் இருப்பின் முன் வந்து ஜெபமாலை இணைந்து கொள்ள உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றேன்.